கிறிஸ்துக்கள் மாந்தவர்களே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்காவது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்கிறோம். சிலுவை என்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையில் கொடூரமான கைதிகளை தண்டிக்கிற கொடூரமான ஒரு கருவியாய் காணப்பட்டது. இந்த சிலுவிலே ஒருவனை கட்டி வைத்து அல்லது ஆணிகள் அடித்து அவனை தூக்கி நிறுத்தி அவனை சாக விடுகிற ஒரு கொடூரமான ஒரு கருவிதான் இந்த சிலுவை. இயேசு இந்த சிலுவையை தனக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த சிலுவையிலே அவர் அறையப்படுகிறதுக்கு மாத்திரம் அல்ல, அதை சுமப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 விதமாய் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி அதன் பின்பு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர்க்கிற நிருபம் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து நம்மை மரணத்திற்கு தப்புவிக்கும்படியாக, நித்திய மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கும்படியாக அவர் சிலுவிலே மரித்தார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த சிலுவை என்கிறது நமக்கு ஒரு சின்னமாக, இதோ நமக்கு அழகாய் காணப்படுகிற ஒரு அடையாளமாக எண்ணாதபடிக்கு இந்த மேன்மையை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த சிறந்த காரியமாக இருக்கும். ஆமென்.